iQOO Neo 7 Pro இதுதான் இப்போ வரைக்கும் லான்ச் ஆனதுலே பவர்ஃபுல் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லா ஸ்மார்ட் ஃபோனும் ஒரு சிப்போட லான்ச் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 2 சிப் கொடுத்துருக்காங்க. ஒன்று ஸ்னாப்ட்ராகன் 8+ Gen 1 ஃப்ளாக்ஷிப் சிப், இன்னொன்று பர்ஃபார்மன்ஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக டெடிகேட்டடாக ஒரு சிப்போ இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ டூவல் சிப்போட இந்த ஸ்மார்ட் ஃபோன் உண்மையிலே பவர்ஃபுல்லாக இருக்கான்னு கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். அது மட்டும் இல்லை, இந்த ஸ்மார்ட் ஃபோன் பவர்ஃபுல் அப்படின்னு சொல்கிறதுக்கு இன்னொரு காரணம் பார்த்தீங்கன்னா 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜரோட வருது. இப்போதாங்க சார்ஜ் போட்டு பார்த்தேன், ராக்கெட் மாதிரி வேகமாக ஏறுது. அதுவும் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. iQOO Neo 7 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி பாக்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு குவிக் அன்பாக்சிங் பார்த்துடலாம். பாக்ஸ் யூஸ்வல் iQOO பாக்ஸ் தான், பிளாக் அண்ட் எல்லோ காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் ஸ்டோரேஜ் வேரியன்ட் நம்ம கிட்ட இருக்கிறது 12 GB ரேம் வேரியன்ட். கூடவே சார் வேல்யூ இருக்குது. ஹெட் வந்து உங்களுக்கு 1.206, அதே பாடி வந்து 1.249. பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே மேலே உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. இது கூடவே நல்ல குவாலிட்டி டிரான்ஸ்பரண்ட் டிபியூ கேஸ் கொடுத்துருக்காங்க. அதோட யூசர் மேனுவல் நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். அடுத்ததாக உள்ள பார்த்தீங்கன்னா 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இது கூடவே டைப் சி டு டைப் சி கேபிள் இருக்குது. ஸோ ஸ்மார்ட் ஃபோன் பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்குது. நம்ம கிட்ட இருக்கிறது வந்து டார்க் ஸ்ட்ராங் கலர். இன்னொரு கலர் நீங்கள் டீசர்லாம் பார்த்துருப்பீங்க, ஃபியர்லெஸ் ஃப்ளேம் ஆரஞ்சு கலரில் இருக்கும். ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பேக் பேனல் ஃபினிஷ் தான். ஆரஞ்சு கலர் வந்து உங்களுக்கு லெதர் பேக் பேனல் ஃபினிஷோட வருது. அதோட போல்டு பிரைட் கலரோட இருக்கும். ஸோ அது பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதை ஆஃப் பண்ணலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு ஏஜி கிளாஸ் ஃபினிஷோட கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து பார்க்கறதுக்கு ஒரு டெக்ஸ்சர்ட் ஃபினிஷ் மாதிரி இருக்குது. ஆனால் தொட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்மூத், உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மஜஸே கேட்ச் பண்ணாது. அதே சமயத்தில் வந்து பிளாக் அண்ட் டீப் ப்ளூ காம்பினேஷனில் பார்க்கறதுக்கு கலர் ரொம்பவே வந்து பார்ஷாக இருக்குது. ஸோ உங்களுக்கு பிரைட் கலர்ஸ் பிடிக்காது அப்படின்னா டார்க் ஸ்ட்ராங் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அதே கேமரா மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஃபில்ம் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதை இன்ஸ்பயர் பண்ணி வந்து ஒரு ஸ்கொயர் கேமரா மாடல் கொடுத்துருக்காங்க. இன்ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா இருக்கு. கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸ்லீக்காகவும் இருக்குது. வெயிட் வந்து உங்களுக்கு 199 கிராம். ஸோ ரொம்பவே ஸ்டைலிஷ் ப்ரீமியம் டிசைனோட கொடுத்துருக்காங்க. அதே போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் உங்களுக்கு வால்யூம் அப் அண்ட் டவுன் கொடுத்துருக்காங்க. கூடவே பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. கீழே சிம் ஸ்லாட், மைக், டைப் சி போர்ட், ஸ்பீக்கர்கள் இருக்கு. மேலே வந்து உங்களுக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் மைக், அதோட வந்து ஐஆர் பிளாஸ்டரும் கொடுத்துருக்காங்க. அதனால இந்த ஸ்மார்ட் ஃபோனை ரிமோட் மாதிரி ஏசி டிவி எல்லாம் ஆன் பண்ணுறதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சிம் ஸ்லாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹைப்ரிட் டுவல் சிம்மோட கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்து உங்களுக்கு 5G சிம் தான். ஸோ நீங்கள் வந்து 2 சிம் கார்டு தான் யூஸ் பண்ண முடியும். இங்கே SD கார்டு போட்டு ஸ்டோரேஜ் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது. அதே டிஸ்பிளே 6.78 இன்ச்சஸ் AMOLED பேனலோட கொடுத்துருக்காங்க. கூடவே 120 Hz ஐஆர் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. இது கூடவே SGS ப்ளூ ஐ ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. 2160 Hz PWM டிம்மிங் மெத்தடும் இதில் அவைலபிளாக இருக்குது. அதோட வந்து HDR 10+ சர்டிஃபிகேஷன். இதில் வந்து மூவிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்ச் ஹோல் நாச், அதோட பெசல்ஸ் வந்து எல்லா சைடும் உங்களுக்கு ஈவனாக இருக்கிறதுனால மூவி எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கு. வியூவிங் ஆங்கிள் நல்லாயிருக்கு. கலர் கேலிப்ரேஷனுக்காக டெல்டா E 0.32 இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு கலர்ஸ் அக்யூரேட்டாக இருக்குது. AMOLED பேனல் சொல்லவே தேவையில்லை. பிளாக் கலர்ஸ் ரொம்பவே டீப்பாக இருக்குது. கலர்ஃபுல் மூவிஸும் வந்து இங்கே அக்யூரேட்டாகவே நீங்கள் பார்க்க முடியும். வியூவிங் ஆங்கிளும் நல்லா இருக்கு. அதே பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஸ்னாப்ட்ராகன் 8+ Gen 1 இந்த சிப் வந்து 4 நானோமீட்டர்ல ப்ராசஸ் பண்ண சிப். GPU அப்படின்னு பார்த்தீங்கன்னா Adreno 730, அதோட LPDDR5 UFS 3.1 ஓட கொடுத்துருக்காங்க. கூடவே எக்ஸ்டெண்டட் ரேமும் கொடுத்துருக்காங்க. அதனால எத்தனை ஆப் நீங்க பேக் எண்ட்ல ஓப்பன் பண்ணி வச்சிருந்தாலும் எந்த பிரச்சனையுமே இல்லை. குவிக்கா அனிமேஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகுது. ஆப் ஓப்பனிங் க்ளோசிங் எல்லாம் ரொம்பவே ஸ்மூத்தா இருக்கு. அதோட இந்த ஸ்மார்ட் போனுடைய பவர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி 1.3 மில்லியன் வந்து இது அந்த ஸ்கோர் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நானும் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். எஸ், ஆல்மோஸ்ட் 1.3 கிட்ட வந்துருச்சு. இங்கே அந்த ஸ்கோர்ஸ் நீங்களே பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா வந்து என்கிட்ட இருக்கிறது ஹையர் வேரியன்ட் 12 GB. ஸோ வந்து நீங்கள் 8 GB வாங்கினீங்கன்னா இதை விட உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதோட CPU த்ராட்லிங் டெஸ்ட்டும் பண்ணி பார்த்தேன். உங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது, பெருசாக த்ராட்டில் ஆகலை. ஸோ தெர்மல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் யூஸ் பண்ண வரைக்கும், அதாவது சார்ஜ் பண்ணும்போதும் சரி, இல்லைனா டெஸ்ட் ரன் பண்ணும்போதும் வந்து எந்த இஷ்யூஸும் இல்லை. அதுக்கு காரணம் இவங்க கொடுத்துருக்க 3D கூலிங் சிஸ்டம் தான். இதுக்கு முன்னாடி iQOO Neo 6 சீரீஸை விட இதில் வந்து கொஞ்சம் உங்களுக்கு பெருசாக்கியிருக்காங்க வேப்பர் சேம்பர். அதனால் வந்து ஹீட் டிஸ்பர்ஷன் இன்னுமே நல்லாயிருக்கு iQOO Neo 6 சீரீஸை விட. ரிவ்யூவில் இன்னும் எக்ஸாக்டாக எவ்வளோ டெம்பரேச்சர்ஸ் இது மேக்ஸிமம் ரீச் ஆகுது அப்படின்னு நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் ஒரு 10-15 டேஸில். ஸோ சார்ஜிங் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் 5000 mAh பேட்டரி 120 வாட் பிளாக் சார்ஜரோட கொடுத்துருந்தாங்க. இங்கே பிராண்ட் அட்வர்டைஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 8 மினிட்ஸில் வந்து உங்களுக்கு 0 to 50% ரீச் ஆகிடும்னு. பட் எனக்கு வந்து அப்ராக்சிமேட்
அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு 10 to 11 மினிட்ஸ் கிட்ட ஆச்சு 50% ரீச் ஆகிறதுக்கு. ஏன்னா நான் டெஸ்டிங் பண்ணுறதுக்காக டிஸ்பிளே ஆன் பண்ணி வச்சுருந்தேன், அதுவும் ஒரு ரீசனாக இருக்கலாம். ஸோ வந்து நம்ம 10 மினிட்ஸ் வச்சுக்கலாம் 0 to 50% ரீச் ஆகிறதுக்கு. பேட்டரி ஆப்டிமைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 நாள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எக்ஸாக்டாக சொல்ல முடியாது, இப்போ யூஸ் பண்ண வரைக்கும் நல்லாயிருக்கு. ஸோ இதில் வந்து பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியா டவுன்லோட் பண்ணி விளையாடி பார்த்தோம். ஹை செட்டிங்ஸில் கேம் பிளே சொல்லவே தேவையில்ல, உங்களுக்கு ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. இதோட iQOO அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் விளையாடும் போது கேம் சைட் பார் இருக்கும், அதில் வந்து உங்களுக்கு அல்ட்ரா கேமோட எது வேணுமோ நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணிக்கலாம். கேம் டிஸ்பிளே என்ஹான்ஸ் பண்ணுறது, ஃப்ரேம் ரேட், அதுக்கப்புறம் 4D கேம் வைப்ரேஷன், சவுண்ட் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி வந்து எல்லா கண்ட்ரோல் செட்டிங்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ கேம் விளையாடும் போது எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலாக இருந்தது. அதே நெட்வொர்க் பொறுத்த வரைக்கும் வந்து இது 7 5G பேண்ட்ஸோட கொடுத்துருக்காங்க. மெயின் பேண்ட்ஸ் N77 N78 ரெண்டுமே இதில் அவைலபிளாக இருக்குது. இதில் நான் ஜியோ சிம் கார்டு போட்டு 5Gயும் செக் பண்ணி பார்த்தேன், உங்களுக்கு 5G ஸ்பீட் நல்லாவே இருக்குது. அதோட சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபன் டச் OS 13ஓட வருது. ஸோ உங்களுக்கு வந்து கஸ்டமைசேஷன் அனிமேஷன் வந்து எப்போவுமே ஃபன் டச்சில் நல்லாயிருக்கும். ஃபிங்கர் பிரிண்ட் அனிமேஷனாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷன், ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே எல்லாமே நீங்கள் செட் பண்ணிக்கலாம். யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில ப்ளோட்வேர் இருக்க தான் செய்து, எது வேணுமோ நீங்கள் அன்இன்ஸ்டாலும் பண்ணிக்கலாம். கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் சென்சார், மெயின் சென்சார் 50 மெகா பிக்சல், ISSL GNS சென்சரோட கொடுத்துருக்காங்க. OS சப்போர்ட்டோட வருது. கூடவே 8 மெகா பிக்சலுக்கு அல்ட்ரா வைட், 2 மெகா பிக்சலுக்கு மேக்ரோ லென்ஸும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா 16 மெகா பிக்சலோட வருது. இதில் வந்து பிக்சர்ஸ் டே லைட்டில் வந்து டீட்டெயில்ஸ் நல்லாவே இருக்குது. நேரில் பார்க்குறத விட உங்களுக்கு கலர்ஸ் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி தான் காட்டுது, பட் வந்து அது பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. இங்கே வந்து அந்த பிங்க் ஃப்ளவரை நான் உங்களுக்கு கிளிக் பண்ணி காட்டுறேன். நேரில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் லைட் பிங்காக இருக்குது, இங்கே என்ஹான்ஸ் பண்ணியிருக்கு, பட் டீட்டெயில்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு, பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கு. போர்ட்ரேட் ஷாட்ஸில் எட்ஜ் டிடெக்ஷன் நல்லாவே பண்ணுது. அல்ட்ரா வைடும் வந்து உங்களுக்கு லைட் கண்ட்ரோல் பண்ணி டீட்டெயில்ஸ் வந்து நல்லாவே மெயின்டைன் பண்ணுது. OS இருக்கிறதுனால கிறிஸ்பாக இமேஜஸ் உங்களால் கிளிக் பண்ண முடியும். அதே செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டீட்டெயில்ஸ் நல்லாயிருக்கு. சப்ஜெக்டுடைய ஃபேஸை வந்து உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணலை, ரொம்ப பிரைட் ஆக்கல, வார்மர் டோன் இல்லை, ஓரளவுக்கு உங்களுக்கு நேச்சுரல் சைடில் இருக்குது செல்ஃபீஸ். அதே வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4K 30 FPS உங்களுக்கு ரியர் சைடில் இருக்குது. ஃப்ரண்ட் கேமராவில் வந்து 1080 30 FPS வரைக்கும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணலாம். அதே ஆடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸோட கொடுத்துருக்காங்க, நீங்களே கேட்டு பார்க்கலாம். நல்லா லவுடாக இருக்குது, பீட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியராக இருக்குது. ஸோ ஆடியோ நல்லா இருக்கும். iQOO Neo 7 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோன் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கிறதுக்காக வந்து டுவல் சிப்போட கொடுத்துருக்காங்க. அந்த டுவல் சிப்புடைய பவர்னஸ் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா ஹை கிராஃபிக் கேம்ஸ் விளையாடும் போது அதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. உங்களுக்கு ஃப்ரேம் ரேட் ரொம்பவே ஹையாக இருக்கும் மற்ற ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு நீங்கள் கம்பேர் பண்ணும்போது. ஸோ கேம் விளையாடுறீங்க அப்படிங்கும்போது அதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. இது கூட 120 வாட் ஃப்ளாஷ் சார்ஜர் குவிக்காக உங்களுக்கு சார்ஜ் ஆகிடும். அதோட டிஸ்பிளேவும் AMOLED பேனலில் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. கேமராஸும் உங்களுக்கு டீசெண்டாக பிக்சர்ஸ் கிளிக் பண்ணுது. இந்த ஃபீச்சர்ஸோட எக்ஸாக்ட் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறது இப்போ எனக்கு வீடியோ எடுக்கும்போது தெரில. லான்ச் ஆனோன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். என்ன ப்ரைஸ்க்கு வந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? அண்டர் 40Kல இது லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங் ரூமர்ஸ் இருக்குது. நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.